ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து நான் ப்ரீவியஸாக போட்ட அரேஸோட கண்டினியூஷன். ஸோ இட் இஸ் அ பார்ட் வீடியோ. அதில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அரேனா என்ன, லிஸ்ட்டுக்கும் அரேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அரேயில் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வைஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரேஸில் இருக்கக்கூடிய பேசிக் அல்காரிதம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அரேயில் வந்து பேசிக்காக 2 ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்னன்னா சர்ச்சிங் இருக்கும், இன்னொன்று வந்து சார்ட்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக் அரே பேஸ்ட் அல்காரிதம்ஸாக இருக்கும். ஸோ சர்ச்சிங் வந்தீங்கன்னா என்னென்னா லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச், இதுதான் ரொம்ப காமனான சர்ச்சிங் அல்காரிதம்ஸ். அண்ட் சார்ட்டிங் வரீங்க அப்படின்னா நிறைய சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சிம்பிளிசிட்டிக்காக என்னென்னா பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்னு சொல்லி 3 சார்ட்டிங் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரெக்கர்ஷன் பேஸ் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் வந்து 2 இருக்குது, மெர்ஜ் சார்ட் அண்ட் குயிக் சார்ட். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n into log n இருக்கும். அண்ட் இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ச்சிங் அல்காரிதம்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன சர்ச்சிங் அல்காரிதம் அப்படின்னா லீனியர் சர்ச். ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சர்ச்சிங்கில் வந்து லீனியர் சர்ச் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் சர்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஒரு அரே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அரேவை நம்ம எப்படி ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, 2 4 1 -1 0 7. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த லிஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும், அதாவது இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து லீனியர் சர்ச் பண்ணிக்கலாம். லீனியர் சர்ச் அப்படிங்கும்போது என்னென்னா, நம்ம வந்து ஒரு அரே இருக்கும், அந்த அரேயில் ஒரு எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் லீனியர் சர்ச்சோட மோட்டிவாக இருக்கும். சர்ச்சிங் அல்காரிதம்ஸ்னால் அதுதான், ஒரு எலமெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க, அந்த எலமெண்ட் வந்து அந்த அரேயில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம கோல். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ட்ராவர்ஸ் பண்ண தெரியுது இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ், அதாவது 2 4 1 -1 0 7. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ட்ராவர்ஸ் பண்ண தெரியுது அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லீனியர் சர்ச் போட்டுருவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் நான் வச்சுக்கிறேன், i is equal to 0ன்னு வச்சுருப்பேன். இன்னும் ஒரு லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன், நான் ஒரு ஒயில் லூப் வச்சுருப்பேன். அந்த ஒயில் லூப் வந்து எப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இஸ் லெஸ் தேன் அரேயோட லென்த்தாக இருக்கிறது வரைக்கும் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க டார்கெட் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அரே. ஓகேவா? ஸோ இந்த டார்கெட் வந்து ஈக்குவல் டு அரே ஆஃப் அந்த கரண்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எது வரைக்கும் ட்ராவர்சிங் அல்காரிதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த இஃப் செக் இருக்குல்ல, இதை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு ட்ராவர்சிங் அல்காரிதம் மாறிடும். ஸோ பேசிக்காக லீனியர் சர்ச்சோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு எலமெண்ட், இந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் நம்மளோட டார்கெட்னு சொல்லிடுவோம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்னா, இந்த மொத்த அரேவும் ட்ராவர்ஸ் பண்ணியும் எனக்கு அந்த டார்கெட் கிடைக்கல அப்படின்னா எலமெண்ட் வந்து இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இதுதான் லீனியர் சர்ச் அல்காரிதம். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீனியர் சர்ச் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் சர்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபைல் நேம் வந்து லீனியர் சர்ச்.pyன்னு வச்சுக்கிறேன். லீனியர் சர்ச். ஓகேவா? ஸோ ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன், டெஃப் லீனியர் சர்ச். இது வந்து என்னெல்லாம் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு அரேவை அக்செப்ட் பண்ணும், ப்ளஸ் என்னென்னா டார்கெட் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? டார்கெட் வந்து என்ன டைப்பாக இருக்குது, இன்டிஜர் டைப்பில் இருக்குது. இந்த மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, அதோட ரிட்டர்ன் டைப் என்னென்னா பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். பூல். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயமும் நான் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு லிஸ்ட் கரெக்டாக. ஸோ அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரம் டைப்பிங் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். டைப்பிங் இம்போர்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அனோடேஷன்ஸ்க்காக, பேசிக் அனோடேஷன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு புரியணும்ல, ஸோ அதுக்காக இன்ட். ஓகேவா? ஸோ போட்டாச்சா, இன்டிஜர் ஆஃப் லிஸ்ட்.
லிஸ்ட் ஆஃப் இண்டிஜஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார் வேல்யூ ஃபார் எலமெண்ட் இன் அரே இஃப் அந்த எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்து பிரேக் பண்ணணும்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த எலமெண்ட் வந்து அந்த அரேயில் அந்த டார்கெட் வந்து அந்த அரேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் கரண்ட் எலிமெண்ட் வந்து டார்கெட்டாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார் லூப் வந்து இந்த வேலையை பார்த்துக்கும். இப்போது இந்த லூப்பே மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன பண்ணிடுவேன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ தான் கோடு. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, லீனியர் சர்ச் ஆஃப் அரே கொடுக்கணும் கரெக்டாக. 1 - 1 2 -1 0 -2 4 இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வேணும்னா டார்கெட் வேணும். டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். 0 வந்து இருக்குது. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரணும்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். கரெக்டாக ரிட்டர்ன் ஆகுதா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் எஃப் டபுள் கோட்ஸ் இஸ் ஃபவுண்ட் ஈக்குவல் டு இது. ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். Python 3 linear search.py file list of array. ஓகே, கோலன் போட மறந்துட்டேன். ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஃபைண்ட் வந்து ட்ரூன்னு வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அல்காரிதம் கரெக்டாக ஃபைண்டு கரெக்டாக இருக்காயிடுச்சா. இப்போ வந்து அந்த இல்லாத ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், நாட் ஃபவுண்டுன்னு வரணும். வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லீனியர் சர்ச் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் இவ்வளோ தான். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரேவை ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஈக்குவல் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரூக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் எக்ஸ்பிரஷன் கூட ரிட்டர்ன் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி சர்ச் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ பைனரி சர்ச் இதுவுமே வந்து லீனியர் சர்ச் மாதிரி ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் தான். நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ரெக்வயர்டு எலமெண்ட் வந்து அந்த அரேல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்ட் வெர்ஷன் ஆஃப் லீனியர் சர்ச். ஓகேவா, ஸோ இது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு எந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறீங்க. அந்த வேர்டை சர்ச் பண்ணும்போது நம்ம ஒரு பேஜை சர்ச் பண்ண போகிறது கரெக்டாக. என்ன பண்ணுவோன்னா ஒரு சும்மா ரேண்டமாக ஒரு பேஜ் பார்ப்போம். அந்த பேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்டை நம்மளோட டார்கெட் வேர்டு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சன்னுங்கிறது நம்ம டார்கெட் வேர்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஒரு பேஜ் தான் எடுத்து பார்க்குறோம். எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கன்னுன்னு வந்துருக்கு. கன்னுங்கிற ஜீனில் வந்து இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் ஜீன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, இப்போது ஜிங்கிறது வந்து எஸ்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு லெட்டர். ஸோ என்னோடய டார்கெட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் ரேண்டமாக எடுத்துருக்க ஒரு பேஜ், அந்த பேஜுக்கு அப்புறமா இருக்க பேஜில் தான் என்னோடய சன்னுங்கிற வேர்டே வரப்போகுது. ஸோ இதே கான்செப்ட் தான் பைனரி சர்ச்சுக்குமே. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரேண்டமாக ஒரு பொசிஷனை போய் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த டார்கெட்டோட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்கா, ஸோ அதை வச்சு மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பைனரி சர்ச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி டிக்ஷனரியில் வந்து வேர்ட்ஸ்லாம் சார்ட்டடாக இருக்கோ அதேமாதிரி நம்ம அரேயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது 1 2 3 4 5 ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போது நான் டார்கெட் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா 4 வைக்கிறேன்னு வச்சுப்போமே. இப்போது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் கண்டுபிடிக்கணும். மிட்டுங்கிறது என்னென்னா இப்போ நான் வந்து 2 பாயிண்டர்ஸ் வச்சுக்கிறேன், 2 பாயிண்டர்ஸ், ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸ்டார்ட்டுங்கிறது வந்து இண்டெக்ஸ் பொசிஷன், ஸ்டார்டிங் இந்த மொத்த அரேயோட ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்கும். எண்டுங்கிறது என்னென்னா இந்த மொத்த அரேயோட எண்டிங் இண்டெக்ஸை வந்து மீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிஷியலாக. ஓகேவா, ஸோ அப்படின்னா இங்கே பார்த்தோம்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, ஸோ 0 வந்து பாயிண்ட் பண்ணும். எண்டுங்கிறது என்னென்னா எண்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனை பாயிண்ட் பண்ணும். ஸோ வந்து இனிஷியலாக என்னவாக இருக்குன்னா 4ஆக இருக்கும். ஓகேவா, ஓகே இப்போது என்னென்னா மிட் கண்டுபிடிக்கணும். மிட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2, ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2ஆக இருக்கும்.
ஸோ ஸ்டார்ட்டுங்கிறது என்ன 0th இண்டெக்ஸ் பொசிஷன், எண்டுங்கிறது என்ன 4 0 + 4 டிவைடட் பை 2 வரும். ஸோ இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தான் மிட். கரெக்டாக? இப்போ இந்த சப்பரேயில் என்னோடய டார்கெட் என்ன 4. ஈக்குவல் டு இருக்கா? இந்த 4 ஈக்குவல் டு 3 இல்லை. ஸோ 3 இஸ் என்னவா இருக்குது? லெஸ் தென் டார்கெட்டாக இருக்குது. ஸோ லெஸ் தென் டார்கெட்டாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் எனக்கு இந்த சப்பரேயில் வந்து நான் தேடுற எலமெண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த சப்பரேயை வந்து ஒமிட் பண்ணிடலாம். இதை ஒமிட் பண்ணுற மீன்ஸ் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டார்டஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். மிட் ப்ளஸ் 1 மாறிடுச்சுன்னா 2 + 1 என்ன 3ன்னு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த எலமெண்ட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதை ஸ்டார்ட்டுங்கிற பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா 3rd இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னென்னா மிட் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. மறுபடியும் மிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 3 + 4 என்ன 7 டிவைடட் பை 2 என்ன வந்திருக்கும் 3.5 which is equal to 3. ஸோ இப்போ என்னென்னா மிட் அரே ஆஃப் மிட் வந்து என்ன வந்திருக்கு? மிட் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்திருக்கு. அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் 3 ஈக்குவல் டு என்ன 4. நம்ம டார்கெட் என்ன 4. ஸோ ஈக்குவல் டு வந்துருச்சு. ஸோ வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போது என்னென்னா நம்ம வந்து இந்த இன்கேஸ் நம்ம தேடுற எலமெண்ட் வந்து இந்த அரேயில் இல்லவே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து டார்கெட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 6ங்கிற எலமெண்ட் இந்த அரேயிலே இல்லை. கரெக்டாக? ஸோ இனிஷியலாக இப்போயும் போல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டார்ட்டுங்கிற வேரியபிள் இருக்கும். ஸ்டார்ட்டில் வந்து இனிஷியலாக 0 இருக்கும். எண்டில் வந்து இனிஷியலாக அரேயோட லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கும். லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 4 இருக்கும். இப்போவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிட் கண்டுபிடிப்போம். மிட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டாக இல்லை. அதேமாதிரி டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் மிட்டாக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இதுலேருந்து மிட் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணோன்னா அப்படி மீன்ஸ் அதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1 வச்சுருக்கேன். எப்போது ஸ்டார்ட் அப்டேட் பண்ணுறேன்னு பாருங்களேன். டார்கெட் இஸ் கிரேட்டர் தேன் அரே ஆஃப் மிட்டாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் டார்கெட் இஸ் லெஸ் தேன் அரே ஆஃப் மிட்டாக இருந்ததுன்னா நான் வந்து இண்ட் அப்டேட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த சினரியோ வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? டார்கெட் வந்து அரே ஆஃப் மிட்டில் சின்னதாக இருக்குன்னா நான் வந்து லெஃப்ட் சைட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதனால் எண்டை மட்டும் நான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து மிட் வந்து 2 இருக்குது. எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இல்லை. ஸோ வந்து நான் ஸ்டார்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்டேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0லேருந்து மிட் ப்ளஸ் 1 அதாவது 2 + 1 3ன்னு வந்திருக்கும். இப்போ வந்து நான் மறுபடியும் என்னோடய புது மிட்டை கண்டுபிடிப்பேன். புது மிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். கரெக்டாக? 3 + 4 டிவைடட் பை 2 அதாவது 3.5 வரும். 3.5 வந்துச்சு அப்படின்னா 3ன்னு எடுத்துப்போம். இப்போது என்னென்னா டார்கெட் ஈக்குவல் டு மிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மிட்டாக இருக்கா? இல்லை. ஸோ டார்கெட் வந்து மிட்டோட அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ மிட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து இந்த எலமெண்ட்டோட என்னோடய தேவைப்படுற டார்கெட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறதுலாம் என்னோடய டார்கெட் இருக்கும். ஸோ நான் இது வரைக்குமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார்ட்டை மட்டும் மிட் ப்ளஸ் 1 அப்டேட் பண்ணுவேன். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 4 மாறிடும். இப்போ 4 + 4 என்ன 8 டிவைடட் பை 2 4ன்னு வரும். அரே ஆஃப் 4 ஈக்குவல் டார்கெட்டாக இல்லை. டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் இதாக இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் மிட்டாக இருக்குது. ஸோ எப்பயும் போல் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அப்டேட் பண்ணணும். மிட் வந்து என்ன 4 + 1 என்ன 5ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸ்டார்ட் வந்து எண்டோட அதிகமாகிடுச்சு. இது வந்து பாசிபிளா? இல்லை. கரெக்டாக? ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் வந்து எண்டோட கம்மியாக இருக்கணும். ஸ்டார்ட் வந்து எண்டோட அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம தேடின எலமெண்ட் வந்து இந்த அரேயில் இல்லை அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச்சோட என்னது ஒரு ட்ரை ரன் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து கோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம் பைனரி சர்ச் .py. ஸோ நம்ம பைனரி சர்ச்சுக்கு வந்து ஒரே ஒரு இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டைப்பிங் import list def பைனரி சர்ச். நம்மளுக்கு இங்கே என்ன தேவை? அதே மாதிரி லீனியர் சர்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அரே தேவை. அரே :
லிஸ்ட் ஆஃப் இன்ட் அண்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு டார்கெட் வந்து தேவை கரெக்டாக. கமா டார்கெட் அது வந்து என்னவாக இருக்குன்னா ஒரு இன்டிஜராக இருக்கும் கரெக்டாக. நான் வந்து இனிஷியலாக என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஸ்டார்ட் கமா எண்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் வந்து இனிஷியலாக 0 தான் இருக்கும் எப்போவுமே. எண்டுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அரே லென் ஆஃப் அரே -1 இருக்கும். -1 ஓகேவா. இப்போ என்னென்னா வைல் என்ன கண்டிஷன்ஸ் சொன்னேன், ஸ்டார்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் எண்டாக தான் இருக்கணும், கிரேட்டர் தென் எண்டாக மாறக்கூடாது, எண்டாக இருக்கணும். இப்போது என்னென்னா நான் மிட் கண்டுபிடிக்க போகிறேன் கரெக்டாக. எனக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்தாலே மிட்டை கண்டுபிடிப்பேன். மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். மிட் இஸ் ஈக்குவல் டு சொன்ன ஃபார்முலா ஸ்டார்ட் ப்ளஸ் எண்ட் டிவைடட் பை 2. இப்போ வந்து இஃப் மிட் இஸ் அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்னு பார்க்கணும். அரே ஆஃப் மிட் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்னா ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடுவேன். இப்போது இல்லை அப்படின்னா என்ன கேஸில் வரலாம் அப்படின்னா இஃப் அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருக்கலாம். கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம், அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் தேடுற எலிமெண்ட் வந்து முன்னாடி இருக்கும் ஓகேவா. அரே ஆஃப் மிட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இப்போ வந்து மிட் வச்சுருக்கேன், எனக்கு என்னோடய மிட் வந்து டார்கெட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த அரே தான் நான் பார்க்கணும். ஸோ அதனால் எதை அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா எண்ட் அப்டேட் பண்ணுவேன். எண்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் -1ன்னு போடுவேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்டேட் பண்ணுவேன். ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் +1 ஓகேவா. இப்போ இந்த லூப்பே முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் தேடுற எலிமெண்ட் எனக்கு அந்த அரேயில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். இப்போ வந்து நம்மளோட இந்த மெத்தடை கால் பண்ணலாம். print of f double quotes binary search of 1 ஷார்ட்டாக இருக்கணும் அரே எலிமெண்ட்ஸு. 2, 3, 4, 5 டார்கெட் வேல்யூ வேணும் 4 ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். Python 3 binary search.py ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ எலிமெண்ட் இருந்துச்சு, ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ இன்கேஸ் -1 வச்சுப்போமே, -1 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஃபால்ஸ்னு வரணும், ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் பைனரி சர்ச் அல்காரிதம் ஓகேவா. வெறும் 15 லைன். இதை வந்து ரெக்கர்சிவாகவும் போடலாம். ஸோ ரெக்கர்ஷன் வந்து நம்ம தனியாக பார்க்கலாம், தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைனரி சர்ச் எப்படி ரெக்கர்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 வீடியோவோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட்டிங் அல்காரிதம்ஸ், பேசிக் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் லைக் இது குயிக் செலெக்ஷன் சார்ட், அதுக்கு அடுத்தது பபிள் சார்ட், அப்புறம் இன்சர்ஷன் சார்ட், இந்த 3த்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கர்ஷன் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து மெத் சார்ட்டு, அப்புறமா குயிக் சார்ட் இதெல்லாம் பார்க்கலாம். அப்புறமா பைனரி சர்ச் எப்படி வந்து ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம்.